என் அன்பு குழந்தையே, விளக்கை அணைக்கும் போது தவிர்க்க வேண்டிய கடுமையான தவறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். தீபத்தை குளிர்விக்கும் போது செய்யக்கூடாத பல ஆன்மீக கட்டுப்பாடுகள் உள்ளன. குறிப்பாக எரியும் விளக்கை வாயால் ஊதியோ அல்லது கையால் வீசியோ ஒருபோதும் அணைக்கக்கூடாது. பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றை கொண்டு மற்றொரு பூதமாக நெருப்பை அணைப்பது சாத்திர விரோதமான கருதப்படுகிறது. மேலும் விளக்கில் உள்ள எண்ணெய் முழுமையாக தீர்ந்து கருகி தானாக அணையும் நிலை ஏற்படுவது இல்லத்திற்கு கேடு நிலையை விளைவிக்கும். வேண்டாம். அதேபோல் மங்கள பொருளான பூட்களை கொண்டு சுடரை நேரடியாக அமர்த்தி அணைப்பது தவறான செயல். விளக்கின் சுடர் அணைந்த பிறகும் அதன் வெப்பம் முழுமையாக தணியும் வரை அந்த இடத்தை சுத்தம் செய்யவோ அல்லது விளக்கை நகர்த்தவோ கூடாது. ஏனென்றால் அப்போ சாத்திர ரீதியானபடி விளக்கை குளிர்விக்கும் சரியான முறைகளை தெரிஞ்சுக்கோங்க. தீபத்தை மங்களகரமான முறையில் மலையேற்ற சில எளிய முறைகள் உள்ளன. வெள்ளி குச்சிகள் அல்லது ஆன்மீக ரீதியான புனிதமாக கருதப்படும் மாதுளை, நெல்லி, மருதாணி போன்ற மரங்களின் குச்சிகளை பயன்படுத்தி திரியை பின் பக்கமாக, அதாவது உள்நோக்கி இழுத்து சுடரை குளிர்விப்பதே மிக சிறந்த முறை. இது தவிர சிறிய வாழைத்தண்டு துண்டை கொண்டு திரிய நுனியை லேசாக தொட்டும் அணைக்கலாம். இந்த நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக, பின்பற்றுவதன் மூலமாக குடும்பத்தில் லட்சுமி கடாட்சியம் நிலைத்திருப்பதோடு தேவையின்றி விளக்கை நாள் முழுவதும் எரிய விடுவதையும் தவிர்க்க முடியும். வீட்டின் தீபத்தின் சுடர் எரிவது அவ்வளவு சிறப்பு. தீபத்தின் சுடரில் அலைமகளாக மகாலட்சுமியும் அதன் பிரகாசமான ஒளியில் கலைமகளான சரஸ்வதியும் அதிலிருந்து வெளிப்படும். வெப்பத்தின் மலைமகளாக பார்வதி தேவியும் வாசம் செய்வதற்காக ஐதீக முறைப்படி விளக்கேற்றி வழிபடுபவருக்கு இந்த மும்பெரு தேவிகளின் ஆசிகளும் தெய்வீக தூய்மையும் ஒன்று சேர கிடைக்கும். இன்னொன்று, தினசரி வழிபாட்டின் மூலம் தீய சக்திகள் மற்றும் திருஷ்டிகளின் பாதுகாப்பில் இருந்து உங்கள் வீட்டை பாதுகாக்க முடியும்.